السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قلنا يا نار كوني بردا وسلاما على إبراهيم وأرادوا به كيدا فجعلناهم الأخسرين. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் மனித சமூகத்திற்கு வழிகாட்டியாக வழங்கியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னர் வாழ்ந்த சமூகம், அந்த சமூகத்திற்கு தொண்டு செய்த, இறைப்பணி செய்த தூதர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எதிர்கொண்ட விதம், இவைகளையெல்லாம் குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாறாக சொல்லி காட்டுகின்றார். குறிப்பிடத்தக்க இறை தூதர்களை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு ஆங்காங்கே நமக்கு கோடிட்டு காட்டுகின்றார். எத்தனை சமூகங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு முன்னர் உலகில் தோன்றினவோ அத்தனை சமூகங்களுக்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் குறிப்பிடுகிறார். எத்தனை சமூகம் என்று யாராலும் வரையறுத்து கூறிவிட முடியாது, எத்தனை தூதர்கள் என்றும் கூறிவிட முடியாது. ஆனால் குறிப்பிட்டு சொல்லும்படியான தூதர்களை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஒரு சில தூதர்கள், அவர்களை இன்றைக்கு இந்த உரையில் நாம் அசை போட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனி ஒரு மனிதராக இருந்து இறைப்பணியை செய்தார்கள். அவர்கள் வாழ்ந்த சமூகத்தில் அவர்கள் எடுத்து வைத்த இந்த ஒரு இறை கோட்பாட்டை அவர்களை தாண்டி அவர்களுடைய குடும்பத்தில் யாரும் அதை ஏற்க தயாரில்லை. அவரை பெற்ற தகப்பன் அதற்கு நேர் எதிராக வரிந்து கட்டிக் கொண்டு அவரை எதிர்த்து போராடினார். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் நம்மை அவன் இறக்கியதை சொல்வதற்குத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஒளி மறைவின்றி, தயவுதாட்சண்யமின்றி, விருப்பறுப்பின்றி இந்த கோட்பாட்டை மக்களுக்கு சொல்ல வேண்டிய பணி நம் மீது இருக்கிறது என்று அவர்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டை எடுத்து சொன்னார்கள். மொத்த சமூகம் அவருக்கு எதிராக திரண்டு அவருக்கு எதிராக சதி செய்தார்கள். அவருடைய தகப்பன் நேருக்கு நேராக எதிர்த்தார். அந்த சமூகம் எதிர்த்தது.
சமூகம் என்று சொன்னால் அன்றைக்கு அதிகாரம் எவர்கள் கையில் இருந்ததோ அதிகாரமிக்க சமூகம் எதிர்த்தது. ஒத்த ஒரு மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய துணை கொண்டு தான் சொல்ல வேண்டியதை சொன்னார்கள். அவருக்கு கிடைத்த பரிசு, அவருக்கு எதிராக அந்த மக்கள் செய்த சூழ்ச்சி, அவரை நெருப்புக்கு இரையாக்க துணிந்தார்கள். விறகுகளை எல்லாம் குவித்து குண்டமாக்கி அதில் இப்ராஹிமை தூக்கி போட்டார்கள். இத்தோடு இவருடைய இந்த சகாப்தம் முடிந்து போகட்டும், இவருடைய பிரச்சாரத்திற்கு மூடுவிழா கண்டு காணப்பட்டு விட்டது என்று அந்த மக்கள் அவரை நெருப்பு குண்டத்திற்கு இரையாக்கினார்கள். அவர்களுடைய சதியினுடைய உச்சம் அந்த மனிதனையே அழித்து விட வேண்டும். அவன் இருந்தால் தானே இந்த மார்க்கத்தை சொல்லுவான், முன்னோர்களுடைய வழிமுறைக்கு எதிராக பேசுவான். ஆதலால் அவரையே நாம் குழி தோண்டி புதைத்து விட்டால், எரித்து விட்டால், கரித்து விட்டால் இந்த கோட்பாடு அவரோடு போய்விடும் என்ற சதியினுடைய விளைவுதான் அவரை நெருப்பு குண்டத்திற்கு இரையாக்கினார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பக்கத்தில் சதி செய்தாலும் சர்வ வல்லமை மிக்க அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்கத்தான் அதை அவர் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதற்கு கட்டுப்பட்டுத்தான் இந்த கோட்பாட்டை இந்த மக்களுக்கு சொன்னார். அல்லாஹ் தானே அதற்கு பொறுப்பு. ஆதலால் இப்ராஹிமுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர்களுடைய சதியிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினார். நெருப்பு குண்டத்திற்கு இரையாகாமல் அல்லாஹ் அவரை பாதுகாத்தார். அதைத்தான் 21ஆம் அத்தியாயம் அல் அன்பியா என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். நெருப்புக்கு ஏன் கட்டளையிட வேண்டும்? ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய யதார்த்தம் ஒன்று இருக்கிறது. தண்ணீர் என்றால் அதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை அனைவரும் புரிந்து வைத்திருக்கிறோம். நெருப்பென்றால் அதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த யதார்த்தத்திற்கு மாற்றமாக அது செயல்பட வேண்டும் என்று சொன்னால் யதார்த்தத்தை வழங்கிய அல்லாஹ் தான் அதை மாற்றி அமைக்க வேண்டும். நெருப்பென்றால் சுட்டெரிக்க வேண்டும், சுட்டெரிக்க வேண்டும் என்கிற தன்மையை வழங்கி அல்லாஹ் தான் சுட்டெரிக்க கூடாது என்று உத்தரவு போட வேண்டும். ஆதலால் தான் அல்லாஹ் நெருப்புக்கு உத்தரவிட்டான். யானார் கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, நீ இப்ராஹிமை கரிக்க கூடாது, இப்ராஹிமை எரிக்க கூடாது, இப்ராஹிமை சாம்பலாக்க கூடாது என்று அல்லாஹ் நெருப்புக்கு உத்தரவிட்டான். நெருப்பு இப்ராஹிமை கரிக்கவில்லை. அராது பிஹி கைதன் ஃபஜஅல்னாஹும் அஸ்ஸரீன். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 21ஆம் அத்தியாயம் 70ஆம் வசனம். அராது பிஹி கைதன், அவர்களுடைய அந்த சூழ்ச்சியை, அவர்கள் செய்த சதியை ஃபஜஅல்னாஹும் அல் அஸ்ஸரீன், நஷ்டமடைந்தவர்களில் அல்லாஹ் அதை ஆக்கினான். அவர்களுடைய சூழ்ச்சி பலிக்கவில்லை. அராது பிஹி கைதன், இப்ராஹிமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் ஃபஜஅல்னாஹும் அல் அஸ்ஸரீன், அவர்களுடைய சதி தோற்று போக வேண்டும் என்று நாம் ஆக்கிவிட்டோம். நெருப்பென்றால் சுட்டுத்தானே பொசுக்கும் என்று நினைத்தீர்கள், நெருப்பென்றால் கரிக்கத்தானே சென்று நினைத்தீர்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக இன்றைக்கு நான் முடிவெடுக்கிறேன், உங்களுடைய அத்தனை சதியையும் சூழ்ச்சியையும் தவிடுபடியாக்குகிறேன் என்று அல்லாஹ் அதை மாற்றி அமைத்தார். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று நடந்த நிகழ்வு குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு சதி நடந்தது. என்ன சதி? அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களே அவருக்கு எதிராக சதி செய்தார்கள். தங்களுடைய தகப்பன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப்பின் மீது மட்டுமே பாசத்தை பொழிகிறார், அரவணைக்கிறார், அன்பை கொட்டுகிறார். நாமெல்லாம் தூரப்போன பிள்ளையாக தகப்பனுடைய அன்பை பெறாதவர்களாக நாம் ஆகிவிட்டோம். எனவே அன்புக்கு பாத்தியப்பட்ட யூசுப் உயிரோடு இருப்பதால் தானே யாக்கூப் தன் பாசத்தை பொழிகிறார். எனவே யூசுப்பை நாம் இல்லாமல் ஆக்கிவிட்டால் யார் மீது பாசம் பொழிவார்? இருக்கிற மக்கள் மீதுதான் பாசத்தை பொழிய வேண்டும். வேறு வழி இல்லாத ஒரு நிலை ஏற்படும் என்று அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக
மற்ற சகோதரர்கள் சதி செய்தார்கள், சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடித்தான். என்ன சூழ்ச்சி செய்தார்கள்? யூசுப்பை வாய்ஜாலத்தால் தன்னுடைய தகப்பன் யாக்கூபிடம் இருந்து அவரை அழைத்து கொண்டு அவரை ஒரு பாலுங்கிணற்றில் கொண்டு போய் போட்டார்கள். இத்தோடு அங்கேயே கடந்து யூசுப் நபி செத்து போவார் என்று நினைத்தார்கள். ஆனால் போட்டுவிட்டு போய்விட்டார்கள். தகப்பன் கேட்கிறான், எங்கே யூசுப்பை? யூசுப்பை நாங்கள் பொருளுக்கு பாதுகாப்பாக நிறுத்தினோம், அவரை ஓநாயை கடித்து குதறி அவரை சாகடித்து விட்டது என்று ஒரு கதையை கட்டமைத்தார்கள் யாக்கூபிடம். ஆனால் அவர்கள் கிணற்றில் போட்டுவிட்டு போனார்கள். அதை கடந்து வரக்கூடிய பயணிகள் தண்ணீருக்காக கிணற்றுக்குள் வாளியை விடுகிற போது வாளி இழுக்கப்படுகிறது. யூசுப் வாளியை பிடித்து இழுக்கிறார். வந்த பயணிகள் எட்டி பார்க்கிறார்கள். யூசுப் என்கிற ஒரு அழகான குழந்தை அந்த கிணற்றுக்குள் இருப்பதை கண்டு அவரை காப்பாற்றுகிறார்கள். அவர்கள் செய்தது சதி. யூசுப் நபிக்கு எதிராக செய்த சதியை அல்லாஹ் முறியடித்தான், அல்லாஹ் தோற்கடித்தான். இந்த செய்தியை, இந்த வரலாற்றை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ, முஹம்மதே இதெல்லாம் மறைவான செய்திகள். யூசுப் நபி வாழ்ந்த காலத்தில் முஹம்மது நபி வாழ்ந்தார்களா? இல்லை. யூசுப் நபிக்கு என்னென்ன நடந்தது என்று ஏதும் எழுத்துப்பூர்வமாக எழுதி வைக்கப்பட்டதா? இல்லை. எந்த தகவலும் பரிமாறிக்கொள்வதற்கு எந்த ஏடுகளும் இருந்ததில்லை. ஆனால் அதை அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்லி காட்டுகிறார். ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ, முஹம்மதே இதெல்லாம் மறைவான செய்திகள், இதை நாம் உமக்கு வகியாக அறிவிக்கின்றோம், நாம் தான் இதை உமக்கு சொல்லித் தருகிறோம். وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ أَجْمَعُوا أَمْرَهُمْ وَهُمْ يَمْكُرُونَ. அந்த யூசுஃபுடைய சகோதரர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு யூசுஃபுக்கு எதிராக சதி செய்தார்கள். அப்போது நீ இருக்கவில்லை. யாரை பார்த்து? முஹம்மது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். யூசுஃபுடைய சகோதரர்கள் யூசுஃபுக்கு எதிராக சதி செய்தார்கள். எல்லோரும் திரண்டு சதி செய்தார்கள். அந்த சதி செய்யக்கூடிய அந்த அவையில் நீ இருக்கவில்லை. இதை நான் தான் நமக்கு சொல்லித் தருகிறேன். சதி செய்தார்கள், சதியை நாம் தான் முறியடித்தோம், அவர்களுடைய சூழ்ச்சிக்கு நாம் தான் மூடு விழா கண்டோம் என்று அல்லாஹ் யூசுப் நபியை உடன்பிறந்த சகோதரனுடைய சதியிலிருந்து காப்பாற்றியதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், மக்கரு மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு ஒரு விசித்திரமானது. கணவன் இல்லாமல் மரியம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். இது எப்படி சாத்தியம்? இது அந்த சமூகம் ஏற்கக்கூடிய மனநிலையில் இல்லை. மரியம் ஏதோ தவறாக யாருடனே போய் ஒரு குழந்தையை தரித்திருக்கின்றாள். இது தவறான குழந்தை, தவறான ஒருவனுக்கு பிறந்த குழந்தை என்றெல்லாம் மரியமை மனதால் நோகடித்தார்கள். சமூகத்தில் அந்த மரியமுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் ஏசினார்கள், எள்ளி நகையாடினார்கள். ஆனால் இது அல்லாஹ்வால் எனக்கு தரப்பட்டது என்று சொல்லியும் அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். மரியம் ஈசாவை பெற்றெடுத்தார். ஈசா பிறந்து பால்குடி மரவா பருவத்தில் இருக்கிற போது இது மரியமுக்கு தகப்பன் இல்லாமல் பிறந்த குழந்தைதான் என்பதை அந்த சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக வேண்டி தொட்டில் குழந்தையாக இருக்கும் போதே ஈசாவை அல்லாஹ் பேச வைத்தார். இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப், நான் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கியிருக்கிறார் என்று 6 மாத 1 வருட குழந்தையாக இருக்கிற போது ஈசா என்கிற அந்த குழந்தையை அல்லாஹ் பேச வைத்தார். அப்போதும் கூட அந்த மக்கள் அவரை ஏற்க தயாராக இல்லை. ஈசாவையும் ஏற்க தயாராக இல்லை, மரியமையும் ஏற்க தயாராக இல்லை. தவறாக பிறந்த குழந்தை என்கிற அந்த சிந்தனை மட்டும்தான் அவர்களுடைய மூளையில் ஆழமாக பதிந்திருந்தது. அதுதான் பின்னாளில் அவர் சொன்ன ஓரிரை கோட்பாட்டை அவர்களால் ஏற்கக்கூடிய மனநிலையில் அவர்களுக்கு இல்லை. அதை எதிர்க்க துணிந்தார்கள். இவரை நாம் தொலைத்து விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் வெட்டினார்கள்.
ஈசாவை கொல்வதற்கு தயாரானார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொல்வதற்கு தயாரானார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை சிலுவையில் அறைக்க தயாரானார்கள். சிலுவையில் அறைந்து அவரை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த சதியை அல்லாஹ் முறியடித்தார். அவர்கள் செய்த சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடித்தார். அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். அவர்களுக்கு எதிராக சரியான பதிலடியை அல்லாஹ்வும் என்ன செய்தான், வழங்கினான். அவர்கள் அவரை கொலை செய்ய வந்தார்கள். அவரை போன்று ஒருவரை சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்டு ஈசாவை கொன்று விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஈசா கொல்லப்படவில்லை. ஒமா கதலூஹு ஒமா சலபூஹு வலாக்கின் சுப்பிஹ லஹும். அவர்கள் ஈசாவை கொல்லவில்லை, அவர்கள் ஈசாவை சிலுவையில் அறையவில்லை. அவரை போன்று ஒருவர் ஒப்பாக்கப்பட்டார், அவரைத்தான் அவர்கள் கொன்றார்கள். அவர்தான் ஈசா, அவர்தான் சிலுவையில் அறையப்பட்டார் என்றார்கள். பர் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் ஈசாவை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். அவர்கள் செய்த சூழ்ச்சியிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் காப்பாற்றி தன்னளவில் உயர்த்தி கொண்டு இன்றளவும் இரண்டாம் வானத்திலே ஈசாவை அல்லாஹ் உயிரோடு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றினார். என்ன அதிகாரம், என்ன ஆணவம், என்ன அகம்பாவம், என்ன பலம் இருந்தாலும் மக்களுக்கு நலவை நாடக்கூடியவர்களுக்கு எதிராக, மக்களிடத்தில் சுமூகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு மக்களுக்கு எதிராக அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள், ஆளும் வர்க்கத்தினர் என்ன சதி செய்தாலும் அந்த சதியை அல்லாஹ் கணப்பொழுதில் முறியடித்து விடுவான் என்பதற்கு இதுவெல்லாம் சான்றாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு 12வது இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 3ஆம் அத்தியாயம் 54வது வசனம். அடுத்து பாருங்கள், 8ஆம் அத்தியாயம் 30வது வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிராக ஒரு சதி வலையை பின்னினார்கள். இது யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக. முஹம்மதே, நிராகரித்த அந்த மக்கள், அந்த காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்வுக்கு விரோதிகள், எதிரிகள், அவர்கள் உமக்கு எதிராக சதி வலையை பின்னினார்கள். உம்மை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், உம்மை கொன்றுவிட வேண்டும், அல்லது உம்மை நாடு கடத்திவிட வேண்டும் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், உமக்கு எதிராக செய்தார்கள். வயம்குரூன் வயம்குருல்லாஹ், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் அவர்களுக்கு எதிரான வேலையில் இறங்கினார். அல்லாஹ்வுடைய வலிமையோ நீங்கள் போட்டி போடலாம் என்று நினைக்கின்றீர்களா? அல்லாஹ்வுடைய ஆற்றலோடு நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் வென்று விடலாம் என்று நினைக்கின்றீர்களா? வயம்குரூன் வயம்குருல்லாஹ், அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் சூழ்ச்சி செய்கின்றவர்களில் அவன்தான் மேலானவன். என்ன சதிவலையை நீங்கள் இந்த உலகில் மனிதன் பிற மனிதனுக்கு எதிராக பின்னினாலும் அல்லாஹ் முடிவு செய்ததை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. முகமதை நீங்கள் கொண்டு விடலாம் என்று நினைக்கின்றீர்களா? முகமதை இந்த நாட்டை விட்டே துரத்தி விடலாம், துரத்தி விட்டால் அவருடைய பிரச்சாரத்திற்கு மூடு விழா கண்டு விடலாம் என்று நினைக்கின்றீர்களா? அது நடக்கவே நடக்காது. நபியை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருடைய கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு மதீனா நோக்கி சென்றார்கள். ஒமா ரமைத்த ரமைத் வலாக்கின் அல்லாஹ் ரமா. நபியே, நீ அவர்களை நோக்கி மண்ணை வீசினாய், நீ வீசவில்லை, அல்லாஹ் தான் வீசினான். அவர்களால் உம்மை பார்க்க முடியவில்லை, நீ மதீனா நோக்கி புறப்பட்டு போய் கொண்டிருப்பதை அவர்களுக்கு கண்ணிருந்தும் அவர்களால் உம்மை காண முடியவில்லை. இது யார் செய்தது? அல்லாஹ் செய்தது. ஏன்? உமக்கு எதிராக அவர்கள் செய்த சதியை அல்லாஹ் முறியடித்து தீர வேண்டும் என்று முடிவு செய்ததனுடைய விளைவு உம்மை அல்லாஹ் காப்பாற்றினார். மதீனா போய் பாதுகாப்பாக சேர்ந்தார்கள். அங்கும் பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள். மதீனாவை ஊரை விட்டே துரத்தோடு நினைத்தார்கள், ஊரை விட்டு துரத்தினார்கள். ஆனால் மகுடம் சூட்டினார்கள். மதீனாவில் ஆட்சியாளராக மகுடம் சூட்டினார்கள், படை திரட்டினார்கள். இவர்கள் என்னென்ன சதிகளை எல்லாம் செய்தார்களோ அந்த சதிகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய துணை கொண்டு, தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுடைய உறுதுணையோடு அதையெல்லாம்
வீழ்த்தினார்கள் என்பது வரலாறு. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளர். எவன் என்ன சூழ்ச்சி செய்தாலும் என்ன சதி செய்தாலும் அந்த சதியை அல்லாஹ் முறியடிக்கக்கூடியவன் என்பதை இந்த 8வது அத்தியாயம் 30வது வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வகத் மக்கரு மக்கரஹும் வஇந்தல்லாஹி மக்ருஹும் வஇன் கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே குறிப்பிடுகிறான். 14வது அத்தியாயம் 46வது வசனம். வகத் மக்கரு மக்கரஹும், அவர்கள் என்னென்ன சதிவலையை பின்ன வேண்டுமோ அத்தனை சதிவலையில் பின்னுகிறார்கள். அவர்கள் என்றால் எதிரிகள், ஓரிரை கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள், முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள். என்னென்ன சதிவலையை பின்ன வேண்டுமோ அத்தனை சதிவலையும் பின்னுகிறார்கள். வைந்தல்லாஹி மக்ருஹும், என்ன சதிவலையை பின்னினாலும் அது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. என்ன செய்வாய், அதற்கு எதிராக என்ன நடக்கும் என்பதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. வைந்தல்லாஹி மக்ருஹும் வஇன் கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால். அவர்களுடைய சதி மலையையே பெயர்க்கும் அளவுக்கு இருந்தாலும் கூட அது பெயர்க்கப்படுமா இல்லையா என்பது அல்லாஹ் தான் முடிவு செய்து வைத்திருக்கிறார். உங்களால் என்ன நீங்கள் திட்டம் தீட்டினாலும் அல்லாஹ் நாடாமல், அல்லாஹ் முடிவு செய்யாமல் அதை உங்களால் செய்ய இயலாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மலையையே பெயர்த்து விடலாம், இந்த மொத்த உலகத்தையே புரட்டி போட்டு விடலாம் என்று நீங்கள் திட்டம் தீட்டினாலும் அல்லாஹ்வுடைய திட்டத்திற்கு முன்னால் அவைகள் அத்தனையுமே தோற்று போகும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக ஒரே கோட்பாட்டுக்கு எதிரான, சத்தியவாதிகளுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, இறை தூதர்களுக்கு எதிராக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எதிரிகள் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு சதிவலைகளை, சூழ்ச்சியை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அத்தனையும் அல்லாஹ்வுடைய வலிமைக்கு முன்னால் தோற்று போனது என்பதுதான் வரலாறு என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிருவானாக. வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சர்வ வல்லமை மிக்கவன். அவன் எதை முடிவு செய்திருக்கிறானோ அது நடந்தே தீரும். எவ்வளவு பெரிய சக்தி அதை எதிர்த்து நின்றாலும் அத்தனையும் தோற்று போகும் என்பதுதான் வரலாறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், மாலிக்குல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ் தான். உலகத்தில் எந்த அரசனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு எல்லை கோடு இருக்கிறது. இந்தியாவை ஆளக்கூடியவனாக இருக்கலாம், இலங்கையை ஆளக்கூடியவனாக இருக்கலாம், சர்வ வல்லமை மிக்கவனாக சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவை ஆளக்கூடியவனாக இருக்கலாம், ரஷ்யாவை எவனாக இருந்தாலும் அவன் ஆளுகிற அந்த ஆளுகைக்கு ஒரு எல்லை கோடு இருக்கிறது. அதற்குள் வேண்டுமென்றால் தன்னை பெரிய ஜாம்பவானாக, ஜனாதிபதியாக, மன்னனாக, அரசனாக அவன் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவன் மாலிக்குல் முல்க் அல்ல. அரசர்களுக்கெல்லாம் அரசன் அல்ல, அரசர்களுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ் தான். அதை நபியை நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா. அதிகாரத்தை நாடுகிறவனுக்கு அல்லாஹ் தருகின்றார். அதிகாரத்தை நாடுகின்றவனுக்கு அல்லாஹ் தருகின்றார். அந்த அதிகாரத்தை வழங்கி அதிகாரத்தின் மூலம் அல்லாஹ் என்ன செய்வான்? அவரை கண்ணியப்படுத்துவான். அதிகாரத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துவான், அதிகாரத்தை கொடுத்து அவனை கேவலப்படுத்தவும் செய்வான். துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அதிகாரத்தை கொடுத்து
கேவலப்படுத்தவும் செய்வான். எதிக்கல் ஹைர் இன்ன காலா குலி ஷை கதீர். உன்னிடத்தில் தான் அத்தனை நலவுகளும் மண்டியிட்டு கிடக்கின்றன, குவிந்து கிடக்கின்றன என்று நபியே சொல்லுங்க. உலகில் எப்போதெல்லாம் அதிகார பகிர்வு நடக்கிறதோ, எப்போதெல்லாம் தான் வகிக்கின்ற பகுதியை ஆளுகின்றவனாக, தான் வாழ்கிற நாட்டை ஆளுகின்றவனாக எப்போதெல்லாம் ஆளுகின்ற வர்க்கம் மகுடம் சூட்டுகிறதோ அப்போதெல்லாம் அது அல்லாஹ்வால் தான் அவனுக்கு தரப்படுகிறது. அதிகாரம் என்பது அல்லாஹ்வால் தான் தரப்படுகிறது. அதை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தவும் செய்வான், அதை கொடுத்து அவனை கேவலப்படுத்தவும் செய்வான் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது உண்மையாகவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அமைதியாக வாழக்கூடியவர்களுக்கு, அப்பாவிகளுக்கு எதிராக அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த ஆணவமிக்கவனை அல்லாஹ் எப்படியும் என்ன செய்வான்? கேவலப்படுத்திய தீர்வான், இழிவுபடுத்திய தீர்வான் என்பதும், மக்களுக்கு நலவை நாடக்கூடிய அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவனாக இருந்தால் அவனை கண்ணியப்படுத்தவும் செய்வான் என்பதற்கு இந்த இந்தியாவில் ஆளுகின்றவர்கள் முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள். இதுவரை 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த நாட்டை ஆண்டவர்கள் இருக்கிறார்கள். 2014க்கு முன்னர் இந்தியாவை ஆண்டவர்கள் இருக்கிறார்கள். 2014க்கு பிறகு இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். முன்னர் ஆண்டவர்களை இந்த அளவிற்கு இந்த சமூகம் எள்ளி நகையாடியதில்லை, இந்த அளவுக்கு இந்த சமூகம் கேவலப்படுத்தியதில்லை, இந்த அளவுக்கு இந்த சமூகம் கழுவி ஊற்றியதில்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் இருந்த நரேந்திர மோடியை ஒட்டுமொத்த இந்திய சமூகம் கழுவி ஊற்றியதை சமூக ஊடகங்களில் பார்த்தோம். அதிகாரத்தை கொடுத்து கேவலப்படுத்துவான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 2014க்கு முன்னர் இருந்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிற, ஆட்சியில் இருக்கிற போது தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த தவறுகள் தான் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது, தவறுக்கு எதிராகத்தான் மக்கள் தேர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் தனி நபருக்கு எதிராக, ஒரு ஆட்சியாளனுக்கு எதிராக எந்த மக்களும் தேர்ந்ததே இல்லை. அல்லாஹ்வுடைய வாக்கு எந்த அளவுக்கு ஒத்துப்போகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் 543 பாராளுமன்ற அந்த தொகுதியில் ஆட்சி செய்த 10 ஆண்டுகள் விஸ்வகுரு என்று எல்லோராலும் ஆக ஓஹோ என்று தம்பட்டம் அடிக்கப்பட்டு விளம்பரப்படுத்தப்பட்டு தங்களுக்கு தாங்களே புலங்காயுதம் அடைந்து கொண்டவர்களால் சொல்லப்பட்ட மோடி 10 ஆண்டுக்கு பிறகு 240 தொகுதியைத்தான் கைப்பற்ற முடிந்தது. தனி மெஜாரிட்டியாக, தனி பெரும்பான்மையாக 272 தொகுதியை கைப்பற்றி ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் அல்லாஹ் ஜெயிக்க வைத்து கேவலப்படுத்துகிறார். ஏன்? இந்த ஆட்சியாளனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளனால் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட, அநீதி இழைக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனை சும்மா விடாது. பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை ஒரு காலம் வீண் போகாது என்பதற்கு நடந்து முடிந்த 2024 தேர்தல் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. ஆட்சி அமைக்க முடியவில்லை. அவர்தான் பிரதமராக வருவாரா என்பதும் கூட நிச்சயமற்ற நிலையில் இருக்கிறது. ஏன்? கோட்டைக்குள்ளேயே குத்துவெட்டு நடக்கிறது. இந்த மோடியை இனியும் ஆளவிட்டால் நமக்கு சோலி முடிந்துவிடும் என்று RSSல் வார்த்தெடுக்கப்பட்ட மூத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு யோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதிகாரத்தை மொத்தமாக கொடுத்து விட்டால் இனி துடைத்தெடுத்து விடுவார் மோடி என்று கோட்டைக்குள்ளேயே குத்துவெட்டு நடக்கிறது. என்ன நடக்கும் என்பது இன்றைக்கு புரியாத புதிராக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜெயித்தும் அவர்களுடைய முகத்தில் மலர்ச்சி இல்லை என்பதை ஒவ்வொருவரும் ஊடகத்தை பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடிகிறது. தோற்று போனவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய எதிர் அணியினர் முகமலர்ச்சியோடு இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இத்தனை ஆண்டுகள் போட்ட அடாவடித்தனத்திற்கு இன்றைக்கு சரியான ஒரு தீர்வை இந்திய மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதற்கு
தக்க பதிலடியாக உன்னை ஆளவிட்டு கடந்த காலத்தில் செய்த தவறுகளை உன்னை வைத்துக் கொண்டே சரி செய்கிற, உன் விரலை வைத்து உன் கண்ணையே குத்துகிற வேலையை செய்வதற்கான ஒரு பலம் எதிராளிக்கு தரப்பட்டிருக்கிறது என்கிற சந்தோஷத்தில் இன்றைக்கு அது உலாவிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆக எதிரணியினருக்கு 234 தொகுதிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய கூட்டணிக்கு 290 தான் கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு எம்பியும் இன்றைக்கு முத்துக்களாக பார்க்கப்படுகிறார்கள். இவன் வரமாட்டானா, இவன் எடுக்க மாட்டோமா, இதை செய்ய மாட்டோமா என்கிற அளவிற்கு எவன் ஒருவன் கலந்து போனாலும் மோடியோ அல்லது எவனோ பிரதமராக இருக்க முடியாது என்கிற அளவிற்கு இன்றைக்கு, அதாவது அட்சய பாத்திரத்தை கையிலே ஏந்தி பிச்சையை கேட்கிற அளவிற்கு நிலைமை போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனத்தை கூறி என்னுடைய வார்த்தைகளை நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஸ்பிர், நபியே நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், வஸ்பிர் வமா சபுருக இல்லா பில்லாஹ், வஸ்பிர் வமா சபுருக இல்லா பில்லாஹ், பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் பொறுத்துக் கொண்டால் நிச்சயமாக அதற்கு வெற்றி இருக்கிறது. வலா தஹஸன் அலைஹிம், இவர்கள் செய்கிறவற்றை எண்ணி நீங்கள் கவலையடைய வேண்டாம். வலா தஹஸன் அலைஹிம், எதிராளிகள் செய்கிறவற்றை எண்ணி நீங்கள் கவலையடைய வேண்டாம். அவர்கள் என்னென்ன அயோக்கியத்தனங்களை, என்னென்ன அனாவடித்தனங்களை இந்த சமுதாயத்திற்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டார்களோ அதையெல்லாம் எண்ணி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வலா தஹஸன் அலைஹிம் வலா தகும் ஃபீ ரைகின் மிம்மா யம்குரூன், அவர்கள் செய்யக்கூடிய சதியினால் நீங்கள் மன நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டாம். வலா தகும் ஃபீ ரைக், மன நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டாம். அவர்கள் ஏதோ சதி செய்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக சிஏஏவை கொண்டு வந்து, என்ஆர்சியை கொண்டு வந்து, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து 370 ரத்து செய்து, இதை செய்து அதை செய்து எப்படியாவது ஒரு வகையில் சிறுபான்மையின சமூகத்தை இந்த நாட்டை விட்டே துரத்தி விடலாம் என்ற கங்கணத்தோடு 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் அடியெடுத்து வைத்தார்கள். 400+ என்ற அடியெடுத்து வைத்தார்கள். இதையெல்லாம் எண்ணி நீங்கள் வலா தகும் ஃபீ ரைகின் மிம்மா யம்குரூன், அவர்கள் இந்த தேர்தலில் எப்படியாவது சதி செய்து 340 இடங்களை 400 இடங்களை நாம் எப்படியோ தக்க வைத்து விடலாம் என்று சதி செய்தார்கள். அதை எண்ணி நீங்கள் கவலைப்படாதீர்கள், அதை எண்ணி நீங்கள் கவலைப்படாதீர்கள். சதிகாரர்களுக்கெல்லாம் பெரிய சதிகாரன் அல்லாஹ் இருக்கிறார். அவர்களால் என்ன செய்ய முடிந்தது? அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடைசியில் ஜெயித்தும் ஆட்சி அமைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வஸ்பிர் வமா சபுருக இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு பொறுத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான கூலியை தருவான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் 16வது அத்தியாயம் 127ஆம் வசனத்தில் சொல்கிறான். நபியை பார்த்து சொல்கிறான், எதிராளிகள் என்னென்ன செய்யணும் அத்தனையும் செய்வார்கள், ஆனால் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும். இந்த சமூகம் பொறுத்துக் கொண்டது, அல்லாஹ்விடத்தில் மன்றாடியது, அதற்கான விளைவை இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்க போகிறார்கள். பார்த்திருந்து இன்றைக்கு நாம் ரசிக்க போகிறோம். எப்படி அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு எதிராக வாழையடி வாழையாக பன்னெடும் காலமாக பல நூறாண்டுகளாக இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய ஆலயமாக பார்த்து பாபரி பள்ளிவாசலை அயோக்கியத்தனத்தின் மொத்த உருவகமாக அதுவானி புறப்பட்டு அதை இடித்து தரைமட்டமாக்கி நம் கண் முன்னாலே அல்லாஹ் அவரை கேவலப்படுத்திக் கொண்டிருப்பதை போல இந்த சமூகத்திற்கு எதிராக மோடி என்கிற இந்த சர்வாதிகாரியை அல்லாஹ் கேவலப்படுத்துவதற்கு முடிவு செய்து விட்டார். நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக அநியாயக்காரர்களை இந்த உலகில் மட்டுமல்ல எல்லா கட்டத்திலும் அவர்களை நிச்சயமாக விட்டு வைப்பதில்லை. நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். அநீதிக்குள்ளாக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரார்த்தனை வீண் போகாது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன என்று கூறி, இன்று மாலை மகரிபுக்கு பிறை பார்க்கப்படக்கூடிய சந்தேகத்துக்குரிய நாள். பிறை பார்க்கப்பட்டு விட்டால் குர்பானி கொடுக்க கடமைப்பட்டவர்கள் நகம் முடிகளை களையக்கூடாது.
என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நீங்கள் குர்பானி கொடுக்க கடமைப்பட்டவர்கள், மாட்டில் பங்கு சேர விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக உங்களுடைய பங்கு தொகையை 5000 நம்முடைய அலுவலகத்தில் கொடுத்து அதற்கான ஆதரவுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகரமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.